வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல்மி பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் போட்டிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி பட்ஸ் ஏர் 5 ப்ரோ அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம சார்ஜிங் கேஸோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வித்தியாசமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூழாங்கல் ஷேப்பில் கூழாங்கலை லைட்டாக சைடில் கட் பண்ண மாதிரி பார்க்க டிஃப்ரெண்ட் லுக்கில் ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பாக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக 2 விதமான கலரில் தெரியும், க்ரீன் அண்ட் ரெட் கலரில் தெரியும். ஸோ நீங்கள் அது மூலமாக சார்ஜ் இண்டிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைப் சி போர்ட் தான், மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ நீங்கள் தாராளம் நைட் டைமில் சார்ஜ் போடும்போது பயப்படாமல் சார்ஜை எப்படினாலும் மாட்டலாம், ஈஸியாக செட் ஆயிரும். மைக்ரோ யூஎஸ்பி தான் பார்த்து பயந்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும், ஏன்னா பின்னு டேமேஜ் ஆயிரும். ஆனால் டைப் சி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பயமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு தைரியமாக பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான மூடி க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸை மூடி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக பார்க்கவே நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்டெம்பெல்லாம் இல்லாமல் குட்டியாக காம்பாக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்போட கீழே பார்த்தீங்கன்னா இது சில்வர் ஃபினிஷிங்கில் பார்க்க நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மைக் வரும். லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் வரும், ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் வரும். மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப், அதுவும் ஸ்ட்ரைட்டான சிலிக்கான் டிப் கிடையாது, லைட்டாக ஆங்கிள்டு ஷேப்பில் இருக்கும். எதுக்கு ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்ததுனால எல்லா விதமான காதிலும் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆகும். ஸோ நீங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து காதில் மாட்டிட்டிங்கனால போதும், எந்த ஷேக் பண்ணாலும் காதை விட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழாது. அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆக்டிவ் நாஸ்கேஷன் கொடுத்துருக்காங்க, என்வரான்மெண்டல் நாஸ்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 50 dB வரை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கூட்ட சவுண்டாக கேட்கு அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். 50 dB வரைக்கும் சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்களை ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி ஆக்கிடும். ஏன்னா சுற்றி நடக்கிற சவுண்டு எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கால் பேசும்போது சுற்றி ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அதில் உள்ள மைக் வந்து ஒரு மைக் என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக்கு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஆடியோ லவர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஆடியோவுக்கு வந்து அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரியல் பூஸ்ட் டியூவல் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பூஸ்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். பேஸ் வந்து டம்முன்னு விழும். பேஸில் இருக்க இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஹெச்டி ஆடியோ கோடு இருக்குது, கொடிசிஸ் இருக்குது, அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோட ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ கேட்கும்போது அப்படி தனி உலகத்தில் இருக்க மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் டைனமிக் பேஸ் பூஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட்டும் இருக்குது. ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஏதோ உங்கள் தலையை சுற்றி ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக அப்படியே நீங்கள் உங்கள் கால் இயர்பட்ஸை நீங்கள் கேட்காத மாதிரி நான் ஏதோ ஒரு தனியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து சுற்றி உங்களை ஸ்பீக்கர் வச்சு கேட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதான் 360 ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸ்லையும் இருக்குது, மொபைல்லையும் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆடியோ அல்காரிதம் பர்சனலைஸ்டு ஆடியோ அல்காரிதம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் இயர்பட்ஸ் வந்து உங்கள் காது இந்த ஹோலை வந்து சென்ஸ் பண்ணி எவ்வளோக்குள்ளே பேஸ் கொடுக்கணும், எவ்வளோக்குள்ளே ஆடியோ அவுட்புட் கொடுக்கணுன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே பர்சனலைஸ் பண்ணி உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் காதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ இதை அவுட்புட் கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஆடியோக்கு வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங்கஸோட பேட்டரி பேக்கை பார்த்திங்கன்னா, அதை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 40 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜ் கம்மியாகிட்டு நீங்கள் எமர்ஜென்சியாக சார்ஜ் போடணும் அப்படின்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் கேம் விளாட்றதுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பர் லோ லேட்டன்சி மோட் அப் டு 40 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, இந்த கேமில் வர்ற சவுண்டும் இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். எந்த ஒரு லேகிங்குமே இருக்காது. நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். அந்த கேமில் உள்ள சவுண்டு வந்து உங்கள் காதில் வந்து 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்கும். லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எல்லா ஒரு கேஜெட்னாலும் நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து டூயல் டிவைஸ் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து அட் அ டைமில் 2 ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற 2 மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மொபைலில் ஒரு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மொபைலில் ஒரு டேப்லெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 2 டிவைஸோட இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த இயர்பட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட ப்ரொடெக்டிவ் ரேஞ்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, சைக்கிளிங் போகும்போது சரி, இல்லை வெளியே விளாண்டுட்டு இருக்கும்போது சரி, எவ்வளோ வேர்வை தண்ணி வந்து அந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் லைட்டாக மழை பெஞ்சா கூட அந்த இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி வெளியே விளாடலாம், எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் டச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ரியல்மி லிங்க்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாகவே நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண தேவையே இல்லை. ஸோ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் போதும், அந்த மொபைல் மூலமாகவே நீங்கள் எல்லாமே அந்த இயர்பட்ஸோடு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு முதற்கொண்டு நீங்கள் இந்த மொபைல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். லெஃப்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே அதில் காமிக்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸ் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வந்து இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.